திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹார விழா நடக்காது. சிவனுடைய சக்தியால் மட்டும்தான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும். இந்த 6 விதமான எந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தரக்கூடியது. ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் ஒன்றில் மட்டும்தான் உட்கார்ந்த நிலையில் இருப்பார். அமெரிக்காவில் இருக்கார், லண்டனில் இருக்கார், துபாயில் கூட இருக்கார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிறுவாபுரி முருகன் அற்புதமாக அப்படி படைக்க கொடுப்பார். உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக அந்த மலையில் உட்காந்தார். அதனால் அந்த ஒரு அறுபடை வீட்டில் மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சமீபத்தில் நமக்கு இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பமாகிறது. எப்போயுமே ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி திருவிழா வந்துடும். அது எல்லா கோயில்களையும் முருகன் கோயில்கள் எல்லாம் சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடக்கும். அது குறிப்பாக 6 படை வீடுகளில் ஒரே ஒரு படை வீடை தவிர மற்ற எல்லா கோயில்கள்லேயும் இந்த சூரசம்ஹாரம் நடக்கும். திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹார விழா நடக்காது. மற்ற எல்லா முருகன் கோயில்களையும் நடக்கும். இப்போ பொதுவாக கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சூரசம்ஹாரம் இலங்கையில் தான், அந்த கதிர்காமத்தில் தான் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா முருகன் கடல் கடந்து போய்த்தான் அந்த சூரன் ஆண்ட இடம் இலங்கையில் அந்த மகேந்திரகிரின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அவர் ஆட்சி செலுத்தினார். இங்கேருந்து அவர் இலங்கை மாநகரத்துக்கு போய்த்தான் சூரசம்ஹாரம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. காலப்போக்கில் இலங்கை தனி நாடாக பிரிஞ்சு போயிட்டதுனால அப்போ எல்லாமே ஆங்கில ஆதிக்கத்தில் இருந்ததுனால, ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தில் இருந்ததுனால அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு இலங்கை எல்லாமே ஒரே கண்ட்ரோலில் இருந்துச்சு. அது தனி நாடாக போனதுனால அந்த திருவிழாவை எப்போ நம்ம தனி நாடாக பிரிஞ்சு இந்தியான்னு ஒரு பேர் வந்துச்சோ அப்போ இருந்து திருச்செந்தூரில் அந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது, சூரன் 1000 ஆண்டுகள் நான் உயிரோடு இருக்கணும், அது சிவனுடைய சக்தியால் மட்டும்தான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு அந்த வரத்தை வாங்கியிருக்கிறான். பல்வேறு விதமான தேவர்களுக்கு நிறைய இம்சைகளை கொடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் இந்த சூரனுடைய கொடுமையிலேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்டு சிவனை தஞ்சமாக போகிறாங்க. பிரம்மா விஷ்ணு எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இதுக்கு என்ன செய்யலான்னு ஆலோசிக்கும்போது தட்சிணாமூர்த்திக்கு கீழே 4 சீடர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த காலுக்கு அடியில் 4 சீடர்கள் இருப்பாங்க. ஜனகர், ஜனாதனர், ஜனத்குமாரர். இப்படி அந்த 4 சீடர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஜனத்குமாரரை தான் இந்த முருகன்கிற அவதாரத்தை எடுக்க சொல்லி எல்லாரும் வற்புறுத்தும் பொழுது முருகன் நான் பெண்ணுடைய யோனி மூலமாக பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட கேட்குறாரு. அப்போ நீ அந்த மாதிரி ஒரு இதாக அவதாரமாக எடுக்காமல் என்னுடைய நெற்றி பொறியிலிருந்து நீ பிறப்ப அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தில் சொல்கிறார். ஏன்னா அவர் அடுத்த பிறவி எடுக்காத நிலைக்கு போன ஒரு 4 சீடர்களில் ஒருத்தராக அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய சீடராக இருந்ததுனால அந்த அந்த அவதாரத்தை அவர் எடுக்கிறார். அப்போ இந்த ஜனத்குமாரராக வந்தவர் தான் முருகன்கிற அவதாரத்தை அடுத்த பிறவியை எடுக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி 5 விதமான சக்திகளையும் ஒருங்கிணைந்து, அதாவது 6 ஆதாரத்துக்குள்ளே இப்போ நமக்கு மனிதனுடைய உடலில் 6 ஆதாரம் சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டில் இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களை இயக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக இந்த சரவண பவ அப்படிங்கிற அந்த 6 எழுத்தை கொண்ட ஒரு முருக கடவுளாக கார்த்திகை பெண்கள் பாதுகாப்பில் விசாக நட்சத்திரத்தில் வைகாசி மாதத்தில் பிறக்கிறார். அப்போ இந்த வைகாசி மாதத்தில் பிறந்து அவர் 12 வயசு பூர்த்தியாகி அந்த 12வது வயசில் ஐப்பசியில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பின்னால், அதாவது தீபாவளிக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த 6 நாளில் சஷ்டிங்கிற நாளில் சூரனை வதம் பண்ணுறார். இதுதான் உங்களுக்கு உலக மக்கள் இன்றைக்கு சஷ்டி விழான்னு கொண்டாடுறாங்க. இந்த சஷ்டி விழாவில் நாம் எல்லாரும் அவசியம்
நம்ம வந்து 6 நாள் விரதம் இருந்தால் அந்த சஷ்டியை வந்து என்ன அப்படி அந்த சஷ்டிங்கிறத ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அந்த சஷ்டி என்பவள் ரண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய, ரணம்னா நோய், ருணம்னா கடன், சத்ருன்னா எதிரி. இந்த 3 விதமான அவதாரங்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது எதை வந்து நம்ம மனிதனாக பிறந்தவங்க அனுபவிக்கக்கூடாதோ இந்த கஷ்டங்களிலெல்லாம் இந்த சஷ்டி அன்றைக்கு நாம் முருகக் கடவுளை வணங்கும் பொழுது அதிலிருந்து நம்மளை விடுவிச்சு கொடுக்குறாரு. அதனால் எத்தனையோ சஷ்டி, கந்த சஷ்டியை பற்றி எத்தனையோ பேர் பல்வேறு விதமான வீடியோக்கள் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் இந்த புராணத்தில் உள்ள கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லி அதில் இருக்கக்கூடிய இந்த 3 விதமான தொல்லைகளிலிருந்து, நோயிலிருந்து, கடனிலிருந்து, நம்முடைய எதிரி தொல்லையிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படணும்னா 6 தலையும் 12 கைகளும் கொண்ட சண்முகராக அவதாரம் எடுத்த முருகக் கடவுளை வணங்கணும். இப்போ வந்து முருகன் வந்து 3 டைப் முருகனாக இருப்பார். 2 கை முருகன், 4 கை முருகன், 12 கை முருகன். இந்த 2 கை முருகன் வந்து பாலமுருகன், 4 கை முருகன் வந்து சுப்பிரமணியர், இந்த 12 கை முருகன் வந்து சண்முகர். இந்த பாலமுருகனை கும்பிட்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த சுப்பிரமணியரை கும்பிட்றவங்களுக்கு திருமண பாக்கியம், அதே போல் குழந்தை பாக்கியம், வளமான வாழ்வு, நல்ல நோய் நொடி இல்லாத, கடன் தொல்லை இல்லாத, வழக்குகள் இல்லாத, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள்லேருந்து நமக்கு விடுவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடியவர் சுப்பிரமணியர், 4 கை உள்ளவர். அதுவே வந்து 12 கை உள்ளவர் சண்முகர். இந்த சண்முகர் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய செய்வினை, பில்லி, சூனியம், இந்த வைப்பு, இது மாதிரியான எல்லா விதமான அந்த கஷ்டங்களிலிருந்தும் நம்மளை விடுவிக்கக்கூடியவர். இப்போ வந்து 6 விதமான எந்திரங்கள், நீங்கள் முருகக் கடவுளுடைய எந்திரங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த 6 விதமான எந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தரக்கூடியது. அது மாதிரி சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்தில் 2ஆம் எழுத்தாக இருக்கக்கூடிய ரண பவ ச அப்படிங்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் முதல் எழுத்தை கடைசி எழுத்தாக போட்டு இந்த அறுகோணம் உள்ள இந்த முக்கோணத்தை, அந்த அறுகோணம் அதாவது கீழ் நோக்கிய முக்கோணம், மேல் நோக்கிய முக்கோணம் இணைந்த இதில் இந்த சரவண பவ அப்படிங்கிற எழுத்தை நம்ம போட்டு ஒவ்வொருத்தரும் அந்த 6 எழுத்துக்களை, 6ங்கிறத 6 36 எழுத்துக்களை, அதில் கந்த சஷ்டியில் தேவராயன் சொல்லியிருப்பார் 36 உருக்கொண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். கந்த சஷ்டியில் என்ன சொல்லியிருப்பார், 36 உருக்கொண்டு அப்படின்னா இந்த 36 எழுத்துக்களை அந்த 6 அச்சரங்களில் இந்த முருகனை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவிச்சு கொடுக்குறாரு. அதனால் இந்த வரக்கூடிய இந்த 27/10/2025 கந்த சஷ்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கந்த சஷ்டி விழாவில் எல்லோரும் கலந்துக்கிட்டு விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ அந்த 6 நாளும் தவறாமல் முருகக் கடவுளை ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் வணங்குங்க. ஒன்றுமே இல்லையா, சிவன் கோயில் முன்னாடி இருப்பார் பாலமுருகன், 2 கை இருக்கிறவர் எப்பயுமே வந்து வெளிவாசலில் தான் இருப்பார். அந்த பாலமுருகனாக இருக்கவர் பழனி முருகன். இப்போ எல்லா கோயில்கள்லையுமே முருகனை வந்து நின்ற கோலத்தில் தான் பார்ப்போம். எல்லா கோயிலையும் எந்த முருகன் கோயில் எடுத்தாலும் நின்ற கோலத்தில் இருப்பார். ஆனால் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் ஒன்றில் மட்டும்தான் உட்கார்ந்த நிலையில் இருப்பார். அதுதான் முதல் படை வீடுன்னு சொல்லக்கூடியது. அந்த திருப்பரங்குன்ற முருகன் ஒரு கல் சிலையாக எப்பயுமே இல்லை. அவர் வந்து ஒரு குடவரையில் இருக்கக்கூடிய ஒரு முருகன். குடவரைன்னா என்ன, அந்த ஒரு மலைப்பாறையில் குடைந்து அந்த மலைப்பாறையிலேயே சிலை வடிவில் செதுக்கப்பட்டவர். இந்த முருகக் கடவுள் வந்து பக்கத்தில் வந்து விநாயகர் இருப்பார், துர்க்கை அம்மன் இருப்பார், சிவன் இருப்பார், பெருமாள் இருப்பார். 5 விதமான சக்திகள் இணைந்த ஒரு அமைப்பு அப்படின்னா அது திருப்பரங்குன்றம் முருகன் தான். அதுதான் முதல் படை வீடு. 2வது படை வீடு திருச்செந்தூர், 3வது படை வீடு பழனி, 4வது படை வீடு சுவாமிமலை, 5வது படை வீடு திருத்தணி, 6வது படை வீடு பழமுதிர் சோலை. இப்போ இந்த 6 விதமான இந்த அந்த கோயில்கள், அதாவது 6 விதமான கோயில்களை வந்து முருகன் அமைந்திருந்தாலும்
எல்லா இடங்களிலும் பரவலாம். சிறுவாபுரியில் மிக சக்தி வாய்ந்தவர், எட்டுக்குடியில் அதை காட்டிலும் சக்தி வாய்ந்தவர், மலேசியாவில் 10 மடை. அப்போ 10 மலை திரு முத்துக்குமரனை பார்த்து கழித்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முருக கடவுளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கதிர்காமம் இலங்கையில். இது மாதிரி வெவ்வேறு நாடுகளில் அமெரிக்காவில் இருக்கார், லண்டனில் இருக்கார், துபாயில் கூட இருக்கார். இது மாதிரி எத்தனையோ இடங்களில் முருக கடவுளுடைய அபூர்வமான சக்தி, கடல் கடந்து முருகனை பற்றி பெருமையாக நம்ம பேசலாம். அந்த சிறுவாபுரி முருகன்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சிறுவாபுரியில் போய் அந்த கல் எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு 3 மாதத்தில் பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிறுவாபுரி முருகன் அற்புதமாக அப்படி படைக்க கொடுப்பார். அதே மாதிரி எட்டுக்குடி முருகன் எத்தனை எதிரி தொல்லை இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை விடு அப்படின்னு சொல்லி எட்டுக்குடி முருகனை போய் வழிபாடு பண்ணணும். இந்த சிறுவாபுரி எங்கே இருக்குது? திருவள்ளூர் மாவட்டத்தில், திருவள்ளூருக்கு பக்கத்தில், திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்துக்கு இடையில் இருக்குது. அந்த அம்பாள் இந்த பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பாளையத்தம்மன் கோயில் அது பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். அதான் எட்டிக்குடி முருகன் திருவாரூர் பக்கத்தில் இருக்குது. திருவாரூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த எட்டுக்குடி முருகன் இருக்கார். அந்த முருகன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் வணங்குங்க. எல்லா முருகன் ஆலயத்துலேயும் இந்த சஷ்டி விழாவை தவறாமல் கலந்துக்குங்க. சஷ்டி விழா நடக்காத ஒரே 6 படை வீட்டில் ஒரே வீடு திருத்தணி. ஏன் அப்படின்னா சூரனை சம்காரம் செய்துட்டு தன்னுடைய உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக திருத்தணிகை மலை, அதாவது அந்த உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக அந்த மலையில் உட்காந்தார். அதனால் அந்த ஒரு 6 படை வீட்டில் மட்டும் சூரசம்காரம் கிடையாது. மற்ற எல்லா முருகன் ஆலயங்களிலும் இந்த 5 கோயில்களை தவிர எங்கெங்கே முருகனுடைய ஆலயங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையும் சூரசம்காரம் நடக்கும். எல்லாரும் தவறாமல் இந்த சூரசம்காரத்தில் கலந்து விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ தரிசனம் பண்ணி மனதார வேண்டி உங்களுடைய நோய் நொடி, கடன் பிரச்சனை, எதிரி தொல்லையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை அடைங்க. நன்றி, வணக்கம்.